welcome to my channel. This is Nivedha. நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது oily skinனுக்கான ஒரே ஒரு best moisturizer என்னன்னு தான் பார்க்க போறோம். Actually உங்களுக்கு oily skin இருக்கு அப்படினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். and அது மட்டும் இல்லாம நீங்க beginner-ஆ இருக்கீங்க, உங்களுக்கு oily skin-ஆ இருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு moisturizer find பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது. சோ இந்த வீடியோல அந்த ஒரே ஒரு moisturizer என்னன்னு பார்க்கலாம். and இது affordable கூட, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள போலாம். நார்மலாவே வந்து எந்த ஒரு ஸ்கின் டைப்பா இருந்தாலுமே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுற மாதிரி ஃபைண்ட் பண்றது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்னு சொல்லுவேன். அதுவும் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா, ஆக்னே எது கொடுக்குதா, கிரீஸியா இருக்கா, இல்ல அந்த ஸ்டிக்கியான ஃபீல் இருக்கா, இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்கின் டைப் எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, இப்போ என்னோடது ஆயிலி ஸ்கின். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி என்னோட ஸ்கின்னுக்கு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து ஆயில் வந்து செக்ரீஷன் வந்து கம்மியா இருக்கணும்னு பார்ப்பேன். ஈவன் மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், இல்ல சீரமா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஆயில் செக்ரீஷன் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் கிரீஸியா இருக்கணும்னு பார்ப்பேன், ஆக்னே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறதுனால ஆயில் அதிகமா செக்ரீட் ஆகும். ஸோ அதனால ஆக்னே வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். இப்போ நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹைட்ரேஷன் இருக்கணும்னு பார்ப்போம். ஸ்கின் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆனா கூட அந்த இடத்துல அந்த ட்ரைனஸ் இருக்கக்கூடாது, ஹைட்ரேஷன் அண்ட் அந்த மாய்ஸ்சர் வந்து அப்படியே டே ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா இரிட்டேஷன் இருக்கக்கூடாது, ஆக்னே கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் பேசிக்கா பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ என்னோட ஸ்கின் டைப் வந்து ஆயிலி அண்ட் கொஞ்சம் வந்து ஆக்னே அப்பப்போ வந்து போகும். நான் பிகினரா இருந்தப்பையிலேருந்தே ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ற பேசிக்கான, அதுவும் நான் டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்னா வந்து மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசர் நான் என்ன மாதிரி ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலி என்னோட ஸ்கின்னுக்கு இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்தாலுமே ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே ஒரு 1 hour தான் வந்து மேக்ஸிமம் டைம். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஸ்கின்ல வந்து ஆயில் செக்ரேஷன் நேச்சுரலாகவே இருக்கும். எனக்கு இந்த நோஸ் ஏரியாவில் வந்து நல்லாவே செக்ரீட் ஆகும், அண்ட் இந்த ஏரியாவில் இருக்கும், இந்த ஏரியாவில் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் செக்ரீட் ஆகுறதுனால நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு கிரீஸியாக இருக்க மாதிரி சில மாய்ஸ்சரைசரில் வந்து ஃபீல் ஆகும். ஸோ நான் சர்ச் பண்ணது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ரொம்ப ஆயில் செக்ரேஷன் வந்து அந்த ப்ராடக்ட்னால கொடுக்கக்கூடாது. நார்மலாக நமக்கு இருக்க செக்ரேஷன் இருந்தால் ஓகே, அது தவிர எக்ஸஸாக வந்து ஆயில் செக்ரேஷன் கொடுக்கக்கூடாது. அந்த கிரீஸியா இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ வந்து பிசுபிசுன்னு இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அண்ட் ஆக்னே எதுவும் புதுசா வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றோம், ஜஸ்ட் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு அங்கங்க வந்து ஆக்னே கொடுத்துரும். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அண்ட் இதை தவிர்த்து வந்து ஹைட்ரேஷன் வந்து இருக்கணும்னு நினைப்பேன். ஆயிலி இல்லாம எனக்கு அந்த மாய்ஸ்சர் அந்த ஹைட்ரேஷன் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் தான் நான் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு கொடுக்கணும், என்னோட மாய்ஸ்சரைசர்ல இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ என்னோட ஸ்கின் கேர் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் யூஸ் பண்ற ஒரே ஒரு பிராண்ட் மாய்ஸ்சரைசர்னா பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி வாட்டர் லைக் இந்த வாட்டரி பேஸ்ல இருக்க மாதிரி, ரொம்ப ஈஸியா வந்து இந்த மாதிரி பிளெண்ட் ஆகுற மாதிரி, அண்ட் நான் கிரீஸியா இருக்க மாதிரி, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னோட ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து நல்லாவே செட்டான ஒரு மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல நான் யூஸ் பண்ணது வந்து இந்த பான்ஸ்லேயே வந்து இன்னொரு கொஞ்சம் க்ரீமி டைப்பா இருக்கும், கிரீன் கலர் ஒரு பாக்ஸ்ல இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ற ஒரு மாய்ஸ்சரைசர்னா இதுதான். அண்ட் நீங்க இப்போ நினைக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து இது கிடையாது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நான் இங்க சொல்ல வரல. ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசர்ல நான் இப்போ ரீசன்ட் டேஸ்ல என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, லைட்டா அந்த ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி நான் அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1.5 hour இல்லை 2 hours கூட வச்சுக்கலாம். அந்த டைமுக்கே வந்து எனக்கு வந்து ஆயில் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணுவேன், மார்னிங் அண்ட் ஈவினிங். இப்போ நான் எங்கேயாவது வெளியில போறேன் அப்படின்னா கூட ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் அப்ளை பண்ணி போவேன். டே டைம்ல போறேன்னா சன்ஸ்கிரீன் போட்டுப்பேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு போறப்பே வந்து அந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அந்த எக்ஸஸ் ஆயில் வந்து இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் ஓகே, இத்தனை வருஷம் வந்து இந்த மாய்ஸ்சரைசர்லேயே வந்து ஸ்டிக் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த ஆயில் செக்ரேஷன் இல்லாத மாதிரி, ஸ்கின்னை வந்து எப்போதுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணி நான் வாங்கினேன்னு சொல்ல மாட்டேன், நைக்கால நான் வாங்கினதுக்கு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஓகே ஃப்ரீ கிஃப்ட்ல அந்த ஒரு ஆப்ஷனுமே இருந்தது.
ஸோ அதனால நான் இந்த மாய்ஸ்சரைசரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் ஓகேயா இருக்கா அப்படின்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டை வந்து பிக் பண்ணேன். அது என்ன மாய்ஸ்சரைசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது குட்டி டியூப் தான். ஆக்சுவலி இது சிம்பிள் பிராண்ட்ல இருக்க ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர். இது 15 ml தான். ஜஸ்ட் ஓகே, நான் எனக்கு ஆல்ரெடி ஒரு மைண்ட்ல இருந்தது இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இது யூஸ் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததும் வந்து எனக்கு ஹாப்பி தான். பிகாஸ் இது நல்லா செட் ஆயிருக்கு என்னோட ஆயிலி ஸ்கின்னுக்கு. நான் எதிர்பார்த்த குவாலிட்டிஸ் இந்த மாய்ஸ்சரைசர் கொடுக்குது. அப்படின்னா குவாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ சொன்னதுதான் சீக்கிரமே எனக்கு அந்த ஆயில் செக்ரேஷன் கொடுக்கல. அதுதான் வந்து முக்கியம். பான்ஸோட மாய்ஸ்சரைசர்ல எல்லா குவாலிட்டிஸுமே இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் வந்து ஆயில் செக்ரேஷன் சீக்கிரமே வந்துருதுன்னு சொன்னேன். அது எனக்கு ஒரு 2 hours ஆயில் செக்ரேஷன் வந்துருது அப்படின்னா இது எனக்கு 3 hours வரைக்குமே அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து கொடுக்கல. 3 hours கழிச்சு தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஆயில் செக்ரேஷன் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸஸா ஆயில் வந்து வெளியில தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர்ல ரொம்ப பிடிச்சது. இது ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் நான் கிரீஸியா இருக்கு. அந்த பிசு பிசுன்னு இருக்கிற ஃபீலே கொஞ்சம் கூட இருக்காது. அண்ட் ஹைட்ரேஷன் நல்லாவே கொடுக்குது. ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்குது. உங்களுக்கு காம்பினேஷனா இருக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுலயே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது குட்டி டியூப் தான். இதுல பெருசா எந்த அளவுக்கு டீடைல்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப கொடுக்க முடியாது, அது பெரிய பாட்டில்ல தான் இருக்கும். ஸோ இதுல கொடுத்துருக்கிறது மட்டும் நான் சொல்றேன். இதுல வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, கைண்ட் டு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல நோ கலர், நோ பர்ஃப்யூம், நோ ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், இது இந்த விஷயம் எல்லாமே இருக்கு. இந்த டியூப் வந்து நான் இப்போ எத்தனை டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ரெகுலரா யூஸ் பண்ணல, பிகாஸ் அது காலி ஆயிரும் அப்படிங்கிறதுனால. நான் எப்போல்லாம் வெளியில போறேனோ வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை யூஸ் பண்ணப்போ எனக்கு ஃபீல் ஆகல, பெருசா எதுவுமே ஃபீல் ஆகல. ஓகே, நார்மலான ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கு, பான்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு தான் ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட் டைம், தேர்ட் டைம், இந்த டைம் எல்லாமே வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு எப்போ இது ஃபீல் ஆச்சு அப்படின்னா வெளியில அவுட் சைட் நான் ரொம்ப நேரம் இருக்கப்போ எனக்கு இந்த ஆயில் செக்ரேஷன் இந்நேரம் எனக்கு இந்த ஆயில் வந்திருக்குமே அப்படின்னு நான் இப்போ டச் பண்ணி பார்க்கறது தான் பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஆயில் செக்ரேஷன் கொடுக்கல எனக்கு ஃபீல் ஆன அப்புறம் தான் எனக்கு இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர்னால வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் அப்ளை பண்ணோம். அதனால நமக்கு இந்த அளவுக்கு ஆயில் செக்ரேஷன் வந்து கம்மியா இருக்கு. எனக்கு அப்போதான் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம சர்ச் பண்ற ஒரு மாய்ஸ்சரைசர் தான் பெஸ்டான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போதான் ரியலைஸே ஆச்சு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி பான்ஸோட கம்பேர் பண்றப்போ பான்ஸ் வந்து அதுல கலரே இல்லாத மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஒயிட் கலரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இதோட கன்சிஸ்டன்சி பாக்குறப்போ என்ன நினைப்போம் அப்படின்னா இது என்ன ஒயிட் கலரா இருக்கு, ஸோ க்ரீமியா இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை பார்த்துட்டு என்ன நினைப்போம் அப்படின்னா க்ரீமியா இருக்கும், ஸ்டிக்கியா இருக்கும், கிரீஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அப்படி கிடையாது. இப்போ ஒரு சைடுக்கு இந்த மாய்ஸ்சரைசரும் இன்னொரு சைடுக்கு நான் பான்ஸோடதும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணோடனே அந்த கலர் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் ஆகும், ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும், ஸ்கின்ல இருக்கதே தெரியாது. ரொம்ப லைட் வெயிட் அண்ட் நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணோடனே அது காணாமல் போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்கின்குள்ள மர்ஜ் ஆகி நல்லா பிளெண்ட் ஆயிரும். அப்ளை பண்ணோடனே ஒரு கூலான ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்குது. ரொம்ப கூல் சொல்ல முடியாது, பட் ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து சில்லாக வந்து ஃபீல் ஆகுற மாதிரி, கொஞ்சம் கூலாக ஃபீல் ஆகுற மாதிரி வேணால் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்டிக்கியாக இருக்காது, லைக் இந்த மாதிரி ஒட்டுறது எதுவுமே வந்து இருக்காது. ஆக்சுவலி இது கைண்ட் டு ஸ்கின்னு தான், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து நான் பான்ஸோட அப்ளை பண்ணேன். இப்போ பான்ஸோடது. ஸோ இது வந்து நான் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அப்ளை பண்ணும்போது தான் தெரியுது, ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது அப்ளை பண்ணுறப்போ அந்த கூல் சென்சேஷன் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ சில்லுன்னு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இது கொடுக்கல. இதுவும் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அதனால தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஜென்டிலாகவும் இருக்கும், எக்ஸஸாக எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே நம்ம ஸ்கின்ல கொடுக்காது. இப்போ நான் 2 சைடும் 2 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதுவுமே தொட்டோன்னா நமக்கு ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகுறது அந்த ஃபீல் வந்து கொடுக்காது. சிம்பிளோடது வந்து ஸ்கின்னுக்குள்ள ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்குது. மாய்ஸ்சரைசர் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்னு சொன்னேன். ஆக்சுவலி இந்த ஒரு பேக் வந்து நமக்கு சேலில் வந்து கிடையாது, ஜஸ்ட் சாம்பிள் பேக் தான். இதில் வந்து ஒரு பெரிய பாட்டில் இருக்கும், இந்த அளவுக்கு பெரிய பாட்டில் இருக்கும். அது எவ்வளோ எம்எல்னு தெரியல, பட் அதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 500 தான், 419, 420 அந்த ரேஞ்சஸ்ல தான் நைக்கால் அவைலபிளாக இருக்கு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ணது பான்ஸ். ஸோ அதை வந்து நான் குறை சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து கொஞ்சம் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, சீக்கிரம் ஆயில் செக்ரேஷன் வந்து கொடுக்கலன்னு சொல்லுவேன். அந்த விதத்தில் இந்த சிம்பிள் பிராண்டில் இருக்க இந்த ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மற்றபடி
மாதிரி பாண்ட்ஸில் இருக்க எல்லா குவாலிட்டிஸுமே இதில் இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது, நான் ப்ரீஸியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி எந்த இரிட்டேஷன் கொடுக்கல, ஆக்னி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர், அதிகமாக கெமிக்கல் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ஜென்டிலாக இருக்கணும், ஆயில் செக்ரேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். சிம்பிள் மாய்ஸ்சரைசரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து செட் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் நாட் ஆட் ஆர் ஸ்பான்சர் எதுவுமே வந்து கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.